கலை, கலாச்சாரம், மதம், மொழி மற்றும் பாரம்பரியம் போன்றவற்றிற்கு உலகில் தலைச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக விளங்கும் இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லி ராஜ்பத் பகுதியில் அமைந்துள்ள இந்தியா கேட் என்பது ஒரு நினைவு சின்னமாகும். இது முதலில் அனைத்திந்திய போர் நினைவு சின்னம் என்று அழைக்கப்பட்டு வந்ததுடன் டெல்லி மெமோரியல் என்றும் அழைக்கப்படுகிறது. போர் நினைவு சின்னமான இந்தியா கேட் ஆனது இந்தியாவின் கட்டடக்கலை அதிசயத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக தலைநிமிர்ந்து நிற்கிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற நினைவு சின்னங்களில் ஒன்றான இந்தியா கேட் பகுதிக்கு நாளாந்தம் இந்தியா மற்றும் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்தியா கேட் ஆனது 1914 மற்றும் 1919 இடையில் நடந்த போர்களில் உயிரிழந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் துருப்புகளுக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது 1914 முதல் 1921 வரையான காலப்பகுதியில் முதல் உலக போர் நடைபெற்ற போது பிரான்ஸ், மெசபடேமியா, ஈரான், கிழக்கு ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் உயிரிழந்த 82,000 பிரித்தானிய இந்திய படை வீரர்களின் நினைவாக இந்தியா கேட் அமைக்கப்பட்டது. 1947 ஆண்டு இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் இது இந்திய ராணுவ வீரர்களின் நினைவிடமாக மாற்றப்பட்டது. 1971 ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களின் நினைவாக இந்த நினைவிடத்திற்கு அடியில் அமர் ஜவான் ஜோதி என்ற அணையாத விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை காண முடியும். 24 மணி நேரமும் முப்படையினரின் கண்காணிப்பில் இந்த ஜோதி பாதுகாக்கப்படுகிறது. இதேவேளை இந்தியா கேட்டுடன் இணைந்ததாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள தேசிய போர் நினைவிடத்தில் பெயர் பொறிக்கப்பட்டுள்ள வீரர்களின் நினைவு நாளில் அவர்களின் பெயருக்கு மேல் மலர் மாலை வைத்து அஞ்சலி செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் விசேட அஞ்சலி செலுத்தும் வகையில் டிஜிட்டல் வடிவிலான அஞ்சலி முறையும் இங்கு வருபவர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. இதேவேளை முக்கிய போர்களில் ஈடுபட்டு நாட்டுக்காக சேவையாற்றிய சில வீரர்களுக்கு இந்த பகுதியில் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். ராஜ்பாத் சாலையில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் இந்தியா கேட் ஆனது டெல்லியில் அதிகம் பார்வையிடப்படும் நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். 1921 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த நினைவு சின்னத்தை கட்டிட கலைஞர் எட்வின் லூட்யன்ஸ் வடிவமைத்தார். 42 மீட்டர் உயரமுள்ள இந்த மாபெரும் நினைவு சின்னத்தை அவர் மணற்கற்களை பயன்படுத்தி உருவாக்கினார். சுமார் 10 ஆண்டுகளாக வடிவமைக்கப்பட்டு 1931 ஆண்டு பிப்ரவரி 12 இந்தியா கேட் திறக்கப்பட்டது. நாள் முழுவதும் திறந்திருக்கும் இந்தியா கேட்டினை இலவசமாக பார்வையிட முடியும். அங்கு நுழைவு கட்டணம் எதுவும் அறவிடப்படுவதில்லை.